Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் கிளாஸ் 10 NCERT சிலபஸ்ல trigonometry சாப்டர்ல வந்து எக்ஸசைஸ் 8.4 தான் பார்க்க போறோம். 8.4ல 1ல இருந்து 4 வரை உள்ள क्वेश्चन வந்து நான் வேற வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோட எண்ட்ல நான் கொடுத்துறேன். இப்போ நம்ம பார்க்க போறது क्वेश्चन நம்பர் 5ல இருந்து பார்க்க போறோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இதுல வந்து prove the following identities வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும். So first question இதுல பாருங்க cosec theta minus tan theta the whole squared. இதை வந்து நம்ம LHS எடுத்தோம்னா RHS ஓட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ LHS நம்மளுக்கு என்ன இருக்குது cosec theta minus cot theta. இந்த LHS வந்து நம்ம அப்படியே இதோட ஆன்சரை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எதில் சேஞ்ச் பண்ணோம் 1 minus cos theta by 1 plus cos theta. இந்த RHS வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து LHS சைடு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் cosec theta வந்து எப்படி எழுதுறேன் 1 by sin thetaன்னு எழுதுறேன். ஸோ cot theta நம்ம எப்படி எழுதுறோம் cos by sin. ஸோ 1 by sin minus cos by sin theta the whole square. இப்போ இது பாருங்க 1 minus cos theta plus இது என்னது sin squared theta. இது எப்படி வரும் 1 minus cos theta by sin theta the whole squaredல வரும். இதை நான் என்ன பண்ணிருக்கேன் 1 minus cos theta the whole squared by sin squared thetaன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா இப்போ இதை வந்து பாருங்க 1 minus cos theta the whole square. இதை வந்து நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 4 into 4 அப்படின்னா நம்ம 4 squared எழுதுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபார்ம்ல இப்போ வந்து இதை 4 ஸ்கொயர்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 4 into 4 அப்படின்னு எழுதுவோம். அது மாதிரி 1 minus cos theta into 1 minus cos theta அந்த ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். கீழே வந்து பாருங்கள் sin squared theta. இதில் வந்து என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் sin squared theta plus cos squared theta equal to 1. ஸோ sin squared theta equal to என்ன வரும் நம்மளுக்கு 1 minus cos squared theta. ஸோ இதுக்கு sin squared thetaக்கு நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 1 minus cos squared theta. இப்போ இதை வந்து நான் என்ன ஃபார்மில் இது பண்ணுறேன் a squared minus b squared. ஸோ ஒன்னோட ஸ்கொயர்டு நம்ம என்ன போட்டாலும் ஒன்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு மாற போகிறது இல்லை. ஸோ 1 minus cos squared theta a squared minus b squared ஃபார்மில் பண்ண போகிறோம். ஸோ a squared minus b squaredக்கு ஃபார்முலா என்ன a plus b a minus b. ஸோ மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது 1 minus cos theta இருக்குது 1 minus cos theta. கீழே a squared minus b squared मतलब a plus b a minus b. a plus b என்ன வரும் நம்மளுக்கு 1 plus cos theta இது a இது b. ஸோ 1 plus cos theta இது 1 minus cos theta. மேலே 1 minus cos theta 1 minus cos theta நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வரும் நம்மளுக்கு 1 minus cos theta by 1 plus cos theta. இது வந்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் சம் பாருங்க. ஸோ செகண்ட் சம் நம்மளுக்கு என்ன இருக்குது cos by 1 plus sin a plus 1 plus sin a upon cos a. இதை வந்து நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும் 2 sec a ல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் LHS சைடு நம்ம எடுத்துக்கலாம். LHS சைடு நான் எடுத்திருக்கேன். ஸோ LHS சைடு நம்மளுக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் வந்து நம்ம LCM எடுக்கலாம். ஸோ LCM எடுக்கும்போது இங்கே காஸ் ஏல இங்கே வந்து 1 plus sin a இல்லை. ஸோ நம்ம LCM எடுக்கும்போது என்ன ஆகும் டேக் LCM. ஓகே ஸோ நம்மளுக்கு இது என்ன ஆகும் cos squared a plus 1 plus sin a the whole square by 1 plus sin a into cos a. ஓகேவா ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம LCM எடுக்கும்போது என்ன ஆகும் cos squared a வரும் இங்கே வந்து 1 plus sin a the whole squared வரும் கீழே வந்து 1 plus sin a into cos a. ஓகேவா இப்போ வந்து இதை பாருங்க நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 1 plus sin a the whole squared. இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்க a plus b the whole squared ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம் a plus b the whole squared ஃபார்மில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது cos squared a ப்ளஸ் இதுக்கு நம்ம என்ன வரும் a squared plus b squared plus 2ab. a squaredக்கு என்ன வரும் 1 plus sin squared a plus 2ab. 2abக்கு என்ன வரும் நம்மளுக்கு 2 into a வந்து 1 தான். ஸோ 2 sin a upon 1 plus sin a cos a. ஓகே நம்மளுக்கு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா a plus b the whole square ஃபார்மில் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதில் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது cos squared a இருக்குது இங்கே என்ன இருக்குது sin squared a இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து sin squared theta plus cos squared theta equal to வேல்யூ என்னது இந்த ஐடென்டிட்டி
sin squared theta plus cos squared theta equal to 1. இந்த ஐடென்டிட்டியை வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ cos squared plus sin squared a இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரும் 1 வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு 1 போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இது ஒரு 1 ஓகேவா ப்ளஸ் 2 sin a upon 1 plus sin a into cos a. Is that clear? So cos squared a plus sin squared a இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி sin squared theta plus cos squared theta equal to 1 அப்படி அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ 1 ரிமைனிங் நம்மளுக்கு இங்கே ஒரு 1 இருக்குது ப்ளஸ் 2 sin a ஓகேவா. இப்போ இது என்ன ஆகும் நம்மளுக்கு 1 plus 1 2 2 plus 2 sin a upon 1 plus sin a into cos a ஓகேவா. இப்போ வந்து இதில் மேலே இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு எது காமனாக இருக்குது 2 காமனாக இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது என்ன ஆகும் 2 வெளியில் எடுக்கும்போது 1 plus 1 sin a by 1 plus sin a cos a ஓகேவா. ஸோ மேலே 1 plus sin a இருக்குது கீழே 1 plus sin a இருக்குது. நம்மளுக்கு sin a வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 1 plus sin a இருக்குது இங்கே 1 plus sin a இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 2 into 1 by cos a. ஸோ 1 by cos मतलब 1 by cosனா நம்மளுக்கு secant theta. ஸோ 1 by cos मतलब 2 sec a ஓகே. RHS சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க cos a by cos a upon 1 plus sin a plus 1 plus sin a upon cos a. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து LCM எடுக்கிறோம் LHS சைடு. LCM எடுக்கும்போது நம்மளுக்கு என்னவா ஆகுது இங்கே வந்து cos போகும் cos squared a plus 1 plus sin squared a கீழே வந்து 1 plus sin a into cos a ஓகே. இது வந்து a plus b the whole squared ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ a squared plus b squared into 2ab ஃபார்மில் cos squared a இதை போட்டோம் a squared plus b squared plus 2ab ஃபார்மில் போட்டோம் ப்ளஸ் 1 plus sin a into cos a ஓகே. இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு வந்து ஐடென்டிட்டி நம்மளுக்கு வந்து என்ன வரும் sin squared theta plus cos squared theta வேல்யூ 1. ஸோ அதோட வேல்யூ 1 போட்டோம் இதோட வேல்யூ 1 ரிமைனிங் 2 sin a ஓகே. இப்போ 1 plus 1 2 plus 2 sin a வந்துருச்சு கீழே 1 plus sin a cos a வந்துருச்சு ஓகேவா. இது ரெண்டில் வந்து நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது 2 காமனாக இருக்குது. ஸோ 2 வந்து வெளியில் எடுத்துட்டேன் நான் 1 plus sin a by 1 plus sin a cos a. ஸோ 1 plus sin a 1 plus sin a கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு 2 into 1 by cos 1 by cosனால் நம்மளுக்கு வந்து secant a. ஸோ 2 secant a RHS சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் tan theta upon 1 minus cos theta plus cos theta upon 1 minus tan theta. இது வந்து LHS சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ RHS சைடு நம்மளுக்கு என்ன இருக்குது 1 plus sec theta and cosec theta 1 plus sec theta into cosec theta இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து LHS சைடு எடுத்துக்கிறேன். LHS சைடு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது tan theta இருக்குது. ஸோ LHS சைடு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது tan theta வந்து நம்ம எப்படி எழுதலாம் sin by cos sin theta by cos theta ஓகே. தென் கீழே என்ன வரும் நம்மளுக்கு 1 minus cos theta எப்படி எழுதலாம் cos theta by sin theta ஓகே ப்ளஸ் இது மேலே என்ன இருக்குது நம்மளுக்கு cot theta நம்ம எப்படி எழுதலாம் cos theta by sin theta upon 1 minus tan thetaக்கு நம்மளுக்கு sin theta by cos theta. ரொம்ப சிம்பிள் ஃபார்ம். நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். டேனுக்கு என்ன எழுதுறது sin by cos காட்டுக்கு என்ன எழுதுறது அதே இது உல்ட்டாவாக வரும் நம்மளுக்கு cos by sin. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிள் மெத்தட் தான் ரொம்பவே ஈஸியான சம்ஸ் தான். நம்மளுக்கு பார்க்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நான் டேனை சேஞ்ச் பண்ணிட்டேன் காட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கீழே என்ன இருக்குது ஸோ மைனஸில் இருக்குது ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம உடனே என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும் மேலே இருக்குது sin theta by cos theta அப்போ இங்கே என்ன இருக்கும் cos theta by sin theta அப்போ இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும் sin theta minus cos theta by sin theta sin theta minus cos theta by sin theta
ஓகே, இப்போ இதில் என்ன வரும் நம்மளுக்கு cos theta மைனஸ் sin theta, cos theta மைனஸ் sin theta by cos theta. ஓகே, இப்போ அது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேலே கொண்டு போகும்போது இது என்ன ஆகும், சாரி இது கீழே வந்துருச்சு. ஓகே சார், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை காஸ் தீட்டா எழுதியிருக்கேன். கீழே இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இந்த இதுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைன் தீட்டா இங்கே பேருமா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே போல் இந்த கீழே இருக்கிறதுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். என்ன வரும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள் மேலே ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கா. ஸோ இதை வந்து மேலே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், உல்ட்டாவாக மாறும். ஸோ நம்மளுக்கு என்ன, இதை வந்து எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மேலே இருக்க இந்த இதை எழுதிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இன்ட்டு சைன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எழுதிட்டேன். கீழே வந்து ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்குது. இதை மேலே அப்படியே வச்சுட்டோம். இதை வந்து மேலே கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ரிட்டன் உல்ட்டாவாக மாறும். ஸோ சைன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, ப்ளஸ் அதே போல் இந்த இது வந்து எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இது என்ன ஆகும், இது மேலே போயிடும், காஸ் தீட்டா மேலே போயிடும், காஸ் தீட்டா பை cos theta minus sin theta. ஓகே, இப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், இங்கே வந்து மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கேயும் வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர்டு தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர்டு தீட்டா அப்பான் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, ப்ளஸ் இதுக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. So cos theta into cos theta, cos squared theta by sin theta into cos theta minus sin theta. Okay, பாருங்க நம்ம வந்து இதை ஜஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். sin theta into sin theta sin squared theta, கீழே இருக்கிறது வந்து cos theta into sin theta minus cos theta. அதே போல் இந்த சைடு cos theta into cos theta cos squared theta sin theta கீழே எழுதியிருக்கேன் இன்ட்டு cos theta மைனஸ் sin theta. இப்போது இதில் பாருங்கள் நம்மளுக்கு கீழே பாருங்கள் இங்கே sin theta மைனஸ் cos theta இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து cos theta மைனஸ் sin theta இருக்குது. ஸோ இதையும் வந்து sin theta மைனஸ் cos theta ஃபார்மில் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வந்து அதோட சைன் வந்து வேறையாக மாறும். ஸோ இதில் வந்து நான் வந்து சைன் டேக் மைனஸ் சைனை வந்து நான் எடுக்கிறேன், டேக் மைனஸ். அதாவது இப்போ பாருங்கள் இங்கே சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்கா. ஸோ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், அதாவது சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. சாரி, இந்த இடத்துல வந்து காஸ் தீட்டா வரும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எழுதலாம், மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ சைனை மட்டும் வெளியில் எடுத்துக்க. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இந்த ஃபார்ம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். மைனஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு மாற போகிறதில்ல. இதில் வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. அதே தான், ஜஸ்ட்டு நம்ம இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா வரும். மைனஸை மட்டும் வெளியில் எடுக்கிறோம், இந்த இதில் வந்து ஜஸ்ட் மைனஸை மட்டும் வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட் இதை வந்து சேம் அப்படியே எழுதிக்கோங்க, சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஜஸ்ட்டு வந்து இதுலேருந்து மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா பை இதில் என்ன ஆகும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே,
ஸோ இந்த இதிலேருந்து நான் இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாலேருந்து மைனஸை மட்டும் வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ மைனஸால் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வேல்யூ மாறாது. அதாவது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா வந்து மைனஸை வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இந்த ஃபார்மை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து சைன் மட்டும் வேரி ஆகும் இதில். இப்போது இதில் பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு மைனஸில் இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகும், இதில் வந்து காஸ் தீட்டா இருக்குது, இது சைன் தீட்டா இருக்குது. மற்றபடி இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்போ சேம் ஆகிடுச்சு. சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் வந்து சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் போதும், இதை வந்து காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு சைன் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், சைன் கியூப் தீட்டா, சைன் கியூப் தீட்டா பை இங்கே வந்து இது என்ன ஆகும், மைனஸ் காஸ் கியூப், காசால் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் கியூப் தீட்டா. அப்போ இதில் என்ன ஆகும், காஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் தீட்டா சைன் தீட்டா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணது. தென் இது வந்து சேம் நம்மளுக்கு ஒன்றா தான் இருக்குது ரெண்டு இடத்துல. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம், இதுலேருந்து மைனஸ் எடுத்திருக்கோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதையும் இங்கே வந்து சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதே அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதோட இது வந்து தான் வேரி ஆகும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இதே சேம் வேல்யூ தான். மைனஸ் எடுக்கும்போது இதிலே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா வரும். அதனால நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து சைன் முன்னால் வந்துடும், சைன் மைனஸ் காஸ் தீட்டாவாயிரும். ஓகேவா, சைன் மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா எல்சிஎம் எடுக்கணும். இதில் வந்து காஸ் தீட்டா இருக்குது, இதில் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இதை வந்து காஸ் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணால் போதும், இதை வந்து சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ சைன் தீட்டா சைன் கியூப் தீட்டா வந்துடும். இதில் காசால் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் கியூப் தீட்டா வந்துடும். இதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு எல்சிஎம் எடுத்ததில் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இந்த வேல்யூ வரைய நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது, சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா. சைன் கியூப் தீட்டா மைனஸ் மத்தலப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏபி. ஸோ அதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஏ மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு, ஏ மைனஸ் பி இன்ட்டு என்ன வரும், ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ஃபார்மில் வரும். ஓகேவா, இந்த ஃபார்மில் வரும் நம்மளுக்கு. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு வரும். சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் ஏபி मतलब காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ கீழே நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அப்படியே தான் வரப்போகுது. சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. பாருங்கள், புரிஞ்சுதான்னு பாருங்கள். நம்மளுக்கு இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி என்னது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஏ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ கீழே இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே வேல்யூ சேஞ்ச் ஆகுது, சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு மேலே சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இது வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1 ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி வேல்யூ நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, கீழே அப்போல நம்மளுக்கு வந்து சைன் தீட்டா
காஸ் தீட்டா. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? நம்மளுக்கு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இதில் வந்து நான் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ 1 போட்டிருக்கேன். ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா upon sin theta cos theta. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு மேலேயும் sin theta cos theta, கீழேயும் sin theta cos theta. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 பை sin theta 1 பை cos theta ப்ளஸ் வேல்யூ, இதோட வேல்யூ 1. ஸோ கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்து 1. ஸோ இது நம்மளுக்கு எப்படி வரும்? sin theta cos theta 1 பை sin thetaவோட வேல்யூ என்னது? cosec theta. cosec theta 1 பை காஸோட வேல்யூ sec theta. sec theta ப்ளஸ் 1. ஸோ RHS சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருசு தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு tan theta இருக்குது. tan thetaவை sin பை காஸ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். cot theta வந்து cos பை sin சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே போல் cot theta cos பை sin சேஞ்ச் பண்ணியிருக்கேன். tan theta sin பை காஸ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பஸ் இப்போ வந்து மேலே sin theta cos theta அப்படியே வச்சுக்கிறேன். கீழே வந்து LCM எடுத்திருக்கேன். ஸோ sin theta மைனஸ் cos theta வந்துடும். இதில் LCM எடுக்கும்போது cos theta மைனஸ் sin theta பை cos theta. ஓகே, இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன். ஸோ இதை வந்து நம்மளுக்கு மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும்? இது வந்து ரிவர்ஸில் ஆகும். sin theta பை sin theta மைனஸ் cos theta அந்த ஃபார்மில் எழுதணும். இது வந்து cos theta பை sin theta இன்ட்டு, ஸோ ரிட்டர்னில் எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? cos theta பை cos theta மைனஸ் sin theta. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ sin theta இன்ட்டு sin theta, sin ஸ்கொயர்டு theta பை cos theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta. இது வந்து என்ன ஆகும்? cos ஸ்கொயர்டு theta பை sin theta இன்ட்டு cos theta மைனஸ் sin theta. இங்கே வந்து நம்மளுக்கு sin theta மைனஸ் cos theta இருக்குது. இங்கே வந்து cos theta மைனஸ் sin theta இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம sin theta மைனஸ் cos theta ஃபார்மில் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மைனஸை வெளியில் எடுத்துலாம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இதோட வேல்யூ வந்து சேம் தான், பட் சேஞ்ச் sin theta மைனஸ் cos thetaன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதோட வேல்யூ sin ஸ்கொயர் theta cos theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta, இது அப்படியே தான் இருக்கும். இதோட வேல்யூ மட்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். cos ஸ்கொயர் theta பை sin theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta, இது ரெண்டு இப்போ ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்மில் என்ன பாருங்க, இதோட வேல்யூ சேம் தான், பட் இங்கே சைன் இல்லை, இங்கே வந்து cos theta இல்லை. ஸோ இதை வந்து cos thetaவால், ஸோ இதை வந்து நம்ம sin thetaவால் மல்டிப்ளை பண்ணலாம். இதை வந்து cos theta. ஸோ sin ஸ்கொயர் theta இன்ட்டு sin theta, sin கியூப் theta மைனஸ் cos கியூப் theta. கீழே இருக்க வேல்யூ சேம் தான், sin theta cos theta sin theta மைனஸ் cos theta. ஸோ இது வந்து பாருங்கள், a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மில் இருக்குது. ஸோ a கியூப் மைனஸ் b கியூவோட ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு வந்து a minus b, a squared plus b squared minus plus ab. So a minus b போட்டாச்சு, a squared plus b squared plus ab ஃபார்மில் போட்டாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிறது நம்மளுக்கு sin theta minus cos theta, இங்கேயும் sin theta minus cos theta இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இதுக்கு வந்து sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta, இதோட வேல்யூ வந்து நான் 1ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் sin theta cos theta. ஓகே, கீழே sin theta cos theta வந்துடுது. ஓகே, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். ப்ளஸ் இருக்கா? ஸோ 1 பை sin theta cos theta ப்ளஸ் sin theta by sin theta cos theta upon sin theta cos theta. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1ன்னு போட்டுட்டேன். மேலே கீழே நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும், 1 போட்டாச்சு. இப்போ இதை வந்து 1 பை sin theta 1 பை cos theta ப்ளஸ் 1. ஸோ 1 பை சைனுக்கு என்னது? நம்மளுக்கு cosec theta. 1 பை காஸ்க்கு sec theta ப்ளஸ் 1. RHS சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது அடுத்த சம் பாருங்கள், 1 ப்ளஸ் sec a பை sec a, 1 plus sec a upon sec a. ஸோ LHS சைடு வந்து 1 plus sec a கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம RHSல வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும்? sin squared a upon 1 minus cos a. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து LHS சைடு எடுத்துக்கிறேன். LHS சைடு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus sec a. sec a வந்து நம்ம எந்த மாதிரி எழுதலாம்? 1 by cosன்னு எழுதலாமா? ஸோ 1 by cos a நான் எழுதிக்கிறேன். அப்போ sec a மறுபடியும் sec a 1 by cos a. ஸோ ஃபஸ்ட்டு வந்து sec a வந்து நான் 1 by cos aன்னு எழுதியிருக்கேன். கீழே வந்து sec a வந்து 1 by cos aன்னு எழுதியிருக்கேன். தென் இது என்ன ஆகும்? மேலே வந்து நம்ம LCM எடுக்கலாம். ஸோ 1 plus cos a, இது வந்து LCM எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ cos a plus 1
by cos A upon 1 by cos A. ஓகே, இப்போ இது வந்து cos A வந்து நம்மளுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? cos A by 1ன்னு சேஞ்ச் ஆகுமா? ஸோ cos A plus 1 upon cos A into cos A upon 1. cos A upon 1. ஸோ cos A வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ cos A plus 1. ஸோ cos A கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ நம்மளுக்கு இதில் என்ன வரும்? cos A plus 1 by 1. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணுறேன், இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து LHS சைடு இது இருக்கா, இதை வந்து டேரெக்டாக RHSையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதே ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1 மைனஸ் cos Aவால் மேலே கீழே வந்து நாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ cos A plus 1 upon 1 multiply 1 minus cos A by 1 minus cos A. ஸோ நாமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு, இது என்ன ஃபார்மில் இருக்குது? A plus B A minus B ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்? A plus B A minus B A squared minus B squared. இது வந்து A plus B ஃபார்மில் இருக்குது, A minus B ஃபார்மில் இருக்குது. ஸோ A squared minus B squared. ஸோ cos squared A squared minus B squared. ஸோ இது வந்து என்ன ஆகும்? 1 minus cos A. ஓகேவா? ஸோ A ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 + 1 மாறும். சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம 1 + cos A எழுதணும். நான் உல்ட்டாவாக எழுதியிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து சேமாக இருக்கும், A + B ஃபார்மில் இருக்கும். பட் நம்மளுக்கு வேல்யூ மாற போகிறதில்ல. cos A + 1 வந்து நான் 1 + cos Aன்னு எழுதிக்கிறேன். இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 1 + A A + B A - B அந்த ஃபார்முலா வந்து அப்போ தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ A + B A - B ஃபார்மில் இருக்குது. A squared minus B squared 1 squared minus cos squared A. ஸோ 1 minus cos squared A நம்மளுக்கு என்ன வரும்? sin squared A. sin squared A upon 1 minus cos A. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்தோமா, cos A + 1 இந்த வேல்யூ வந்துச்சு. ஸோ இதே நம்ம LHS சைடு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ RHS சைடு நம்மள்ட்ட என்ன இருந்துச்சு? sin squared A upon 1 minus cos A இருந்துச்சா? இதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். sin squared A 1 minus cos A. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? sin squared A வந்து நம்ம எப்படி எழுதலாம்? sin squared theta plus cos squared theta equal to 1. So sin squared A equal to 1 minus cos squared A by 1 minus cos A. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இது என்ன ஆகும்? 1 மைனஸ், ஸோ A squared minus, ஸோ 1க்கு ஸ்கொயர்டு போட்டாலும் நம்மளுக்கு வந்து வேல்யூ மாறப்போதில்லை. ஸோ A squared minus B squared ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? A plus B A minus B 1 plus cos A 1 minus cos A by 1 minus cos A. ஸோ இந்த 1 minus cos A 1 minus cos A கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு 1 plus cos A இருக்குது. நம்ம LHS சைடு வந்தோம் பார்த்தீங்களா, cos A plus 1. இந்த மாதிரியும் வந்து நீங்கள் இந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படியும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லாட்டி 1 plus cos A வந்து நம்ம 1 minus cos Aவால் நாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம இது ரெண்டுமே சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு நம்ம இதுவரை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை சேஞ்ச் பண்ணலாம். RHS சைடை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதி கொடுக்கலாம். ஸோ sin squared A 1 minus cos A வந்து sin squared A சேஞ்ச் பண்ணால் 1 minus cos squared A வரும். கீழே 1 minus cos A. இது வந்து அனதர் மெத்தட் தான். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், இது வந்து அனதர் மெத்தட். உங்களுக்கு தேவைன்னா இந்த மெத்தட் இல்லாட்டி இந்த மெத்தட், இது ரெண்டில் வந்து எதை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது புரியுதோ. ஸோ இப்போ வந்து அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். cos A minus sin A plus 1 அப்போ cos A plus sin A minus 1. இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து கொசேக்கு செக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொசேக்கு வந்து நம்ம sin 1/sin 1/cos அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? cos A sin Aல வந்து LHS சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் வந்து sin Aவால் வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவைடிங் numerator and
denominator by sin A. ஸோ sin Aவால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ cos A by sin A வேல்யூ நம்மளுக்கு ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம சேம் நம்பரால் தான் இது பண்ணுறோம், சேம் sin Aவால். ஸோ 1 by sin A. ஸோ மேலே இருக்குது முடிஞ்சிடுச்சு. கீழே cos A upon sin A plus sin A upon sin A minus 1 by sin A. So numerator and denominator same, dividing by sin A. இப்போ இதில் என்ன ஆகும்? cos by sin. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? cos A by sin A. cos A by sin A நம்மளுக்கு என்ன வரும்? cot A. cot A. LHS சைட் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு cot A மைனஸ் இந்த நம்மளுக்கு என்ன ஆகும்? sin A கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 upon sin A நம்மளுக்கு என்ன வரும்? cosec A. cosec A upon சேம் இதுதான் cos A by sin A cot A. sin A கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 upon sin A cosec A. ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு ஐடென்டி யூஸ் பண்ணுறேன். எது? cosec ஸ்கொயர்டு தீட்டா, cosec ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன ஐடென்டி வரும்? 1 ப்ளஸ் cot ஸ்கொயர்டு E. ஓகே, ஸோ 1ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? cosec ஸ்கொயர்டு A மைனஸ் cot ஸ்கொயர்டு A. ஸோ இந்த ஐடென்டிட்டியை வந்து நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். எந்த இடத்துல இந்த 1ஓட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1க்கு பதிலாக நான் வந்து இந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இது எந்த ஐடென்டிட்டின்னு பார்த்துங்க. ஐடென்டிட்டி cosec ஸ்கொயர்டு A ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos ஸ்கொயர்டு A. ஸோ 1ஓட வேல்யூக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? cosec ஸ்கொயர்டு A மைனஸ் cot ஸ்கொயர்டு A. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? cot A மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து மேலே 1ல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ cot A ப்ளஸ் cosec A. இந்த மைனஸ் 1க்கு பதிலாக இந்த 1ஓட வேல்யூக்கு பதிலாக நான் வந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். cosec ஸ்கொயர்டு A மைனஸ் cot ஸ்கொயர்டு A. இப்போ இது பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது? A ஸ்கொயர்ட் மைனஸ் B ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்கா? A ஸ்கொயர்ட் மைனஸ் B ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? A ஸ்கொயர்டு நான் சொல்கிறேன் இதுங்க. இப்போ கீழே இருக்கிறத நான் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். cot A மைனஸ் cosec A ப்ளஸ் 1 இதை நான் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும் பாருங்கள்? cot A ப்ளஸ் cosec A மைனஸ் இது என்ன ஆகும்? A ஸ்கொயர்டு மைனஸ் B ஸ்கொயர். ஸோ இது என்ன ஆகும்? A ப்ளஸ் B A minus B. So cosec A plus cot A, cosec A plus cot A plus B, A minus B க்கு cosec A minus cot A. Okay. Upon cot A minus cosec A plus 1. Okay. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன சேமாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் cot A ப்ளஸ் cosec A இருக்குது, இங்கேயும் cot A ப்ளஸ் cosec A இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுலையும் இருந்து காமனாக அது இருக்குது, நம்ம வந்து அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ cot A ப்ளஸ் cosec A இதை வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு? இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் இதில் என்ன வரும்? இதுலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 1 மைனஸ் இது வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இது மட்டும் இருக்கும். அப்போ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் cosec A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cot A மைனஸ் cosec A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cot A. ஓகே, அப்போ cot A மைனஸ் cosec A ப்ளஸ் 1. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து cot A ப்ளஸ் cosec A இருந்துச்சு, இதுலேயும் வந்து cot A ப்ளஸ் cosec A இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? வெளியில் எடுத்துட்டேன்.
இது ரெண்டையும் வந்து வெளில எடுத்துறேன். ஸோ இதில் வந்து வெளில எடுத்ததுக்கப்புறம் என்ன வரும், இந்த இடத்துல 1 மைனஸ். ஸோ இந்த மைனஸை இது வந்து நம்மளுக்கு வெளியில் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து கொசைக்கே மைனஸ் காட் ஏ. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும், மைனஸ் கொசைக்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காட் ஏ. ஓகே, இப்போ கீழே வந்து காட் ஏ மைனஸ் கொசைக்கே ப்ளஸ் 1. இப்போ நம்மளுக்கு என்ன சேமாக இருக்குது பாருங்கள், மேலே ப்ளஸ் 1 இருக்குது, கீழே ப்ளஸ் 1 மைனஸ் கொசைக்கே ப்ளஸ் காட் ஏ. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ மேலேயும் கீழே வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது என்னது, காட் ஏ ப்ளஸ் கொசைக் ஏ. காட் ஏ ப்ளஸ் கொசைக் ஏ நம்மளோட RHS சைடு ப்ரூவ் ஆகிடுச்சு. காட் ஏ ப்ளஸ் கொசைக் ஏ நம்மளோட RHS சைடு. ஸோ ஃபஸ்ட் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சைன் ஏவால் நான் வந்து டிவைடு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா நியூமரேட்டரையும் சைன் ஏவால் டிவைடு பண்ணியிருக்கேன், கீழேயும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்கள், காஸ் பை சைனு காட்டு, சைன் கேன்சல் ஆயிரும், -1, 1 பை சைனு கொசைக் வரும், காஸ் பை சைனு காட்டு, சைன் கேன்சல் ஆயிரும் 1, 1 பை சைன் ஏ கொசைக்கி. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த 1க்கு பதிலாக மேலே 1 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கேன், இந்த ஐடென்டி யூஸ் பண்ணிக்கேன். கொசெக் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1 + காஸ் ஸ்கொயர்டு. ஸோ 1ஓட வேல்யூ என்னது, கொசெக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காட் ஸ்கொயர்டு. ஸோ இதை வந்து நான் மேலே அப்ளை பண்ணுறேன். இந்த 1க்கு பதிலாக நான் இந்த 1ஓட வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், காட் ஏ ப்ளஸ் கொசெக் ஏ மைனஸ் இந்த 1ஓட வேல்யூ பதிலாக கொசெக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காட் ஸ்கொயர்டு. இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, காட் ஏ ப்ளஸ் கொசெக் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி, கொசெக் ப்ளஸ் காட் ஏ அண்ட் கொசெக் மைனஸ் காட் ஏ. ஓகே, இப்போ வந்து இதில் பாருங்கள், இது ரெண்டும் காமனாக இருக்குது, காட் ஏ ப்ளஸ் கொசெக் ஏ காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துகிறேன். நம்மளுக்கு ரிமைனிங் நம்மளுக்கு வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும், 1 மைனஸ் இதில் இந்த இது கேன்சல் ஆயிரும், காட் ஏ கொசெக் ஏ. ரிமைனிங் இருக்குது கொசெக் ஏ மைனஸ் காட் ஏ. மைனஸால் கேன்சல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காட் ஏ. ஓகே, கொசெக் ஏ ப்ளஸ் காட் ஏ வரும். ஸோ மேலேயும் பாருங்கள், 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் காட் ஏ, இங்கே 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் காட் ஏ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு இருக்குது காட் ஏ ப்ளஸ் கொசெக் ஏ. RHS சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்த சம் பாருங்கள், 6th சம். ரூட் 1 + sin a upon 1 - sin a LHS சைடு. ஸோ LHS சைடு நான் ஸ்டார்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், 1 + sin a. ஸோ மல்டிப்ளை 1 ப்ளஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வந்து 1 + sin a வால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளையிங் நியூமரேட்டர், இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், and denominator by 1 + sin a. So multiplying numerator and denominator by 1 + sin a. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 1 + sin a upon 1 - sin a multiply 1 + sin a upon 1 + sin a. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், 1 + sin a 1 + sin a என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்போ வந்து நம்மளுக்கு இது என்ன ஆகும், ரூட் 1 + sin a ஹோல் ஸ்கொயர் அப்போன் இது பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, a + b a - b ஃபார்மில் இருக்குது, a + b a - b. ஸோ இதோட இது என்ன வரும், a + b a - b என்ன வரும், a² - b². ஸோ a² - b² நம்மளுக்கு என்ன, 1² - b² sin ஸ்கொயர் a. புரிஞ்சுதா? ஸோ 1 + sin a × 1 + sin a 1 + sin a ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து நம்மளுக்கு 1 + sin a வால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - sin a இருக்குது, 1 + sin a இருக்குது, மத்தல a + b a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ 1 + sin a the whole squared அப்போ 1 - sin squared a² - b² ஃபார்முலா. இப்போ இது என்ன ஆகும், நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், 1 + sin squared root 1 + sin a the whole square upon 1 - sin squared theta என்ன வரும், cos squared theta. ஸோ cos squared
ஏ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இப்போ இதில் என்ன ஆகும், இங்கே ஸ்கொயர்டு இருக்குது ரூட்டு கேன்சல் ஆயிரும், இங்கே ஸ்கொயர்டு இருக்குது ரூட்டு இதுக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து ரூட் என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ் சைன் ஏ அப்பான் காஸ் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர்டு இங்கே காஸ்க்கும் கேன்சல் ஆயிரும் ரூட்டு, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது ஸோ ரூட்டு கேன்சல் ஆயிரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ. ஸோ 1 பை காஸ் நம்மளுக்கு என்ன வரும், செக் ஏ ப்ளஸ் சைன் பை காஸ் நம்மளுக்கு என்ன வரும், tan ஏ. ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆர்ஹெச்எஸ் சைடு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ மல்டிப்ளையிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. சைன் ஏவால் வந்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நியூமரேட்டர் 1 ப்ளஸ் சைன் ஏ, 1 மைனஸ் சைன் ஏ டினாமினேட்டர், இது ரெண்டையும் 1 ப்ளஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர்டு வந்துடும். இங்கே என்ன ஆகும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ, அதாவது ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு ஏ. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு ஏ எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயர்டு இருக்குது ஸோ ரூட்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ. இதை வந்து நம்ம எப்படி எழுதுனா 1 பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ. ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் கொஷின். இதில் வந்து பாருங்கள், மேலே என்ன இருக்குது நம்மளுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும், சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை வந்து இதில் வெளியில் எடுத்துடலாம். சைன் தீட்டா வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர்டு தீட்டா இருக்கும். ஸோ கீழே வந்து என்ன காமனாக இருக்குது, காஸ் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ காஸ் தீட்டா வந்து நான் வெளியில் எடுத்துகிறேன், காஸ் தீட்டா வந்து வெளியில் எடுத்துகிறேன். ஸோ இதில் என்ன ஆகும், 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் 1 இருக்குமா. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும், மேலேருந்து சைன் தீட்டா வெளில எடுத்திருக்கேன், கீழே காஸ் தீட்டா வெளில எடுத்திருக்கேன், ஜஸ்ட் அவ்வளோதான். எல்ஹெச்எஸ் சைடு வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாமா இதில். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இது இந்த பக்கம் இருக்கட்டும் நம்ம. ஸோ 1 மைனஸ் 2, இது என்னது சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்பான் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ வந்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இந்த இது அப்படியே வரும். ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க போது இது மட்டும்தான். இது என்ன ஆகும், 1 மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்பான் கீழே என்ன இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் 1. ஓகேவா. ஸோ இதிலே ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு இதோட வேல்யூ பாருங்கள், 1 மைனஸ் 2. ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 1 வருமா வேல்யூ. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா இருக்குது, கீழே அதே தான் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ மேலே கீழே நம்மளுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், 1 மைனஸ் 2 என்ன வரும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை வந்து போடணும். ஸோ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது என்னது, 1 சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும், tan தீட்டா. இது வந்து மல்டிப்ளேயில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதே தான் வரும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா. ரொம்பவே சிம்பிளான சம் இது. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, மேலேருந்து சைன் தீட்டா வெளில எடுத்திருக்கேன், இதுலேருந்து காஸ் தீட்டா வெளில எடுத்திருக்கேன். ஸோ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ரிமைனிங் இருக்கிறது வரும். இதில் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதில் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வந்துடும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ மைனஸ் 1 வரும். ஸோ மைனஸ் 1 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சேமாக இருக்குது, மேலே கீழே கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா. அடுத்த சம் பாருங்கள், 8th சம்மு. சைன் ஏ ப்ளஸ் கொசக் ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ்
காஸ் ஏ ப்ளஸ் செக் ஏ த ஹோல் ஸ்கொயர். எல்ஹெச்எஸ் சைடு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 7 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் ஏ ப்ளஸ் பி. ஸோ ரெண்டையுமே வந்து நான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்போ எழுதிடலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மில் என்ன? ஏ ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 2ab 2 sin a cosec a. ஓகே, ப்ளஸ் இதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 2ab. 2abக்கு நம்ம என்ன வரும்? 2 cos a sec a. 2 cos a sec a. ஓகே, இப்போது இதில் வந்து பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர்டு ஏ இருக்கா, இங்கே காஸ் ஸ்கொயர்டு ஏ இருக்கா, ப்ளஸில் இருக்கா. ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ நம்மளுக்கு என்ன ஆகும்? 1. இதோட வேல்யூ வந்து 1. இது ஃபஸ்ட்டு நான் எழுதலை, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு இதோட வேல்யூ 1. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்குது. இப்போ என்ன ஒன்றா எழுதுங்க. கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ், ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு, ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ எழுதிட்டேன், ப்ளஸ் இது என்ன வரும்? 2 sin a. இந்த கொசைக்கை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1/sin a எழுதிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர்டு ஏ இதோட சேர்ந்து நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து செக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 2 cos a. இந்த செக்கை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்? செக்கியை வந்து 1/cos a எழுதிக்கிறேன். இது கிளியர்? ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இதோட வேல்யூ 1ன்னு போட்டுட்டேன். ரிமைனிங் இருக்குது கொசெக் ஸ்கொயர்டு ஏ. அடுத்தது 2 sin a கொசெக். இந்த கொசைக்கை வந்து 2 sin a கொசெக் ஏ தானே. ஸோ 2 sin a கொசைக்கை வந்து நான் 1/sin a எழுதியிருக்கேன். ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 2 cos a. 1/sec வந்து cos a எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இது மல்டிப்ளேயில் இருக்குது. sin a கேன்சல் ஆயிரும், cos a கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன வரும்? 1 ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் கேன்சல் ஆயிடுச்சு காஸ். ஸோ ரிமைனிங் 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணுங்கள். 2 + 2 + 1 என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ? ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 5 ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ. 2 + 2 4 1. ஸோ 5 ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணேன்? கொசெக் ஸ்கொயர்டு ஏவை நம்ம வந்து எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாமா? ஸோ இதை வந்து செக் ஸ்கொயர்டு ஏவை வந்து நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ. ஓகே, கொசெக்கை வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். கொசெக் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, செக் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ஸோ இதோட வேல்யூ இப்போ என்ன ஆகும்? 5 + 1 6, 6 + 1 7, 7 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ. நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சிம்பிள் ஃபார்ம் தான் என்ன சம்ம பண்ணியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். a² + b² 2ab, a² + b² 2ab. இதில் sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு வேல்யூ 1, ரிமைனிங் இருக்கிறது கொசெக் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 sin a. கொசெக்கை வந்து நம்ம 1/sin a எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு 2 cos a. இது வந்து 2 cos a, செக்கை வந்து 1/cosன்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் கேன்சல் ஆயிரும், sin கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்குது 1 ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இதில் வந்து கேன்சல் ஆயிடுச்சு 2, ரிமைனிங் 2 இருக்கும், ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் இதில் காஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். 2 + 2 4 + 1 5, 5 ப்ளஸ் கொசெக் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் செக் ஸ்கொயர்டு ஏ. ஸோ 5 ப்ளஸ் இந்த கொசெக் ஸ்கொயர்டு ஏக்கு நான் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்? கொசெக் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். செக் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரெண்டு ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும் 5 + 1 6 6 + 1 7 ப்ளஸ் cot ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் tan ஸ்கொயர்டு ஏ RHS சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த சம் பாருங்கள் 9th சம்மு cosec a மைனஸ் sin a இன்ட்டு sec a மைனஸ் cos a ஈக்குவல் டு RHS சைடு என்ன 1/tan a ப்ளஸ் cot a இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் cosec a வந்து sin a சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ sin a மைனஸ் sin a இதை வந்து sec a1 வந்து நம்ம எப்படி பண்ணலாம் 1/cosன்னு பண்ணலாமா. ஸோ 1/cos a மைனஸ் cos a ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது 1/tan a வந்து நம்ம எப்படி எழுதலாம் sin/cos sin a/cos a ப்ளஸ் cot வந்து cos a/sin a. ஓகேவா. இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இங்கே எல்சிஎம் எடுக்கணும், இங்கே எல்சிஎம் எடுக்கணும், இதுலேயும் அட் த சேம் டைம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே sin a இருக்குது. ஸோ sin a-வால் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும் 1 - sin squared a upon sin a. இதில் என்ன வரும் 1 - cos squared a upon cos a ஈக்குவல் டு இங்கேயே வந்து RHS சைடும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். என்ன வரும் நம்மளுக்கு இங்கே sin a-வால் எடுக்கணும். இங்கே cos a இருக்குது, sin a இல்லை, இங்கே cos a இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் sin a-வால் எடுக்கும்போது இது வந்து என்னாகும் sin squared a ப்ளஸ் cos squared a upon sin a cos a. ஓகேவா. சரி சாரி கொஞ்சம் கீழே போயிடுச்சு. ஸோ இதில் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன் sin a. ஸோ இங்கே வந்து cos a இருக்குது, sin a இல்லை, sin a-வால் எல்சிஎம் எடுக்கும்போது sin squared a ப்ளஸ் cos squared a upon cos a sin a வந்துடுது. சேம் டைம் இங்கேயும் எல்சிஎம் எடுத்திருக்கேன் sin a. அப்போ 1 - sin squared a/sin a 1 - cos squared a/cos a. இப்போ இந்த சைடு என்ன ஆகும் நம்மளுக்கு 1 - cos sin squared a என்ன ஆகும் cos squared a. அது 1 - cos squared a sin squared aன்னு சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் 1 - sin squared a வந்து cos squared a upon sin a into 1 - cos squared a sin squared a upon cos a. ஸோ இங்கே sin கேன்சல் ஆகும், இங்கே cos கேன்சல் ஆகுமா பாருங்க. sin ஒரு sin கேன்சல் ஆயிரும். sin a into sin a sin squared a. ஸோ ஒரு sin a கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் ஒரு sin a இருக்கும். பாருங்க sin a into sin a தான் sin squared a. அதே போல் cos a into cos a cos squared a. ஸோ ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும், ஒரு sin கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்ன வரும் sin a cos a. இதான் வந்து LHS சைடில் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது LHS சைடில் sin a cos a தான் இருக்கும். இப்போ அதே வேல்யூ RHS சைடு நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 1/sin squared a ப்ளஸ் cos squared a upon sin a cos a இருக்குது. ஸோ இதை உல்டா sin squared a ப்ளஸ் cos squared a இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 தான். ஸோ இதை வந்து உல்டாவாக போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் sin a cos a upon sin squared a plus cos squared a. ஓகேவா. ஸோ உல்டா வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும் ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது மேலே கொண்டு போகும்போது இது வந்து தலைகீழாக மாறும் sin a/sin squared a plus cos squared a. இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சதான் என்னது 1. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு என்ன வரும் sin a cos a. ஸோ ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. LHSஸும் RHSஸும் ஈக்குவல் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த சம் பார்த்துடலாம். இப்போ அடுத்த சம்மு பாருங்கள் 1 + tan squared a upon 1 + cot squared a. இதையும் வந்து நம்ம tan squared a-வால் ப்ரூவ் பண்ணணும். இதையும் வந்து இதையும் வந்து இந்த RHSோட நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த 1 - tan a upon 1 - cot a the whole square இதையும் வந்து tan squared a-ல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் 1 + tan squared a. இதை வந்து LHS எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம்
1 + tan ஸ்கொயர்டு ஏ நம்மளுக்கு என்ன வரும்? செக் ஸ்கொயர்டு ஏ. இது வந்து செக் ஸ்கொயர்டு ஏ வருமா? 1 + tan ஸ்கொயர்டு ஏ = செக் ஸ்கொயர்டு ஏ. அதே அட் த சேம் டைம் 1 + cos ஸ்கொயர்டு ஏ = என்ன வரும்? கொசெக் ஸ்கொயர்டு ஏ. கொசெக் ஸ்கொயர்டு ஏ. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு இதை எடுத்திருக்கேன். 1 + tan ஸ்கொயர்டு ஏ செக் ஸ்கொயர்டு ஏ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 + cos ஸ்கொயர்டு ஏ கொசெக் ஸ்கொயர்டு ஏ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? செக் ஸ்கொயர்டு ஏ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/cosன்னு எழுதிக்கலாமா? 1/cos ஸ்கொயர்டு ஏ. கொசெக்கை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1/sin ஸ்கொயர்டு ஏ. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து இது என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இதை வந்து நேராக கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும்? 1/1/cos ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு sin ஸ்கொயர்டு ஏ upon 1. ஸோ sin ஸ்கொயர்டு ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு என்ன? sin ஸ்கொயர்டு a/cos ஸ்கொயர்டு ஏ a upon cos ஸ்கொயர்டு ஏ என்ன வேல்யூ? tan ஸ்கொயர்டு ஏ. ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பாருங்கள் 1 + tan ஸ்கொயர்டு ஏ செக் ஸ்கொயர்டு ஏ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 + cos ஸ்கொயர்டு ஏ கொசெக் ஸ்கொயர்டு ஏ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். செக் ஸ்கொயர்டு ஏ வந்து நான் 1/cos ஸ்கொயர்டு ஏன்னு எழுதியிருக்கேன். கொசெக்கை வந்து 1/sin ஸ்கொயர்டு ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ மேலே ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் கீழே இருக்கும்போது. ஸோ 1/cos ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு sin ஸ்கொயர்டு ஏ இதை வந்து மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும்? இது வந்து தலைகீழாக மாறும். sin ஸ்கொயர்டு a/1. ஸோ ரிமைனிங் 1 கேன்சல் ஆகும். sin ஸ்கொயர்டு a/cos ஸ்கொயர்டு ஏ நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? tan ஸ்கொயர்டு ஏ. அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 - tan a 1/cot a. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? இது வந்து ஃபஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். செகண்ட் இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்? 1 - tan a வந்து நம்ம எப்படி எழுதலாம்? sin/cosன்னு எழுதலாமா? ஸோ sin a upon cos a. sin a upon cos a. கீழே இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 1 - cos a upon sin a the whole squared. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 1 - sin/cos 1 - cos/sin. ஸோ ப்ளஸ் மைனஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? எல்சிஎம் எடுக்கும்போது cos a minus sin a upon cos a. ஃபஸ்ட் இதுக்கு upon sin a minus cos a upon sin a. ஓகேவா? இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு cos a minus sin a upon cos a இருக்குது. கீழே sin a minus cos a upon sin a இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேலே கொண்டு போகும்போது இது என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட் இதை உல்ட்டாவாக மாறும். cos a minus sin a upon cos a இன்ட்டு இது வந்து அப்படியே தலைகீழாக மாறுமா? sin a வந்து மேலே போயிடும். ஸோ sin a upon sin a minus cos a. sin a minus cos a. இப்போ பாருங்கள் இதில் ஸோ ஸ்கொயர் போட்டே வாங்க. மறந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே sin a minus cos a இருக்குது. cos a minus sin a இருக்குது. ஸோ sin/cos இது எல்லாம் மல்டிப்ளை இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? sin/cos. ஸோ sin/cos நம்மளுக்கு வந்து tan. நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து cos a இருக்குது மைனஸ் sin a இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட் சைன் வந்து வேறு சைனாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? மைனஸ் sin a minus cos a upon cos a into sin a minus cos a. ஓகேவா? இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு இதோட சைன் வந்து சேஞ்ச் sin a minus cos a sin a minus cos a. இப்போ இது என்ன ஆகும்? sin a minus cos a வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்குது நம்ம என்ன இருக்குது? மைனஸ் cos a இருக்குது sin a இருக்குது. sin/cos மைனஸ் sin ஸ்கொயர் sin a upon cos a ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். sin/cos நம்மளுக்கு என்னது?
tan ஸ்கொயர் ஏ. ஜஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து இங்கே சைனே இருக்குது மைனஸ் காசே இருக்குது, இங்கேயும் வந்து சைனே மைனஸ் காசே இருந்தால் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மைனஸால் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் சைனே வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இதோட மைனஸால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது என்ன ஆகும், மைனஸ் சைனே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் காசே, அதே தான் ப்ளஸ் காசே மைனஸ் சைனே தான் வரும். ஸோ இதை வந்து இப்போ மைனஸில் மல்டிப்ளை பண்ணோமா, மைனஸ் சைனே மைனஸ் காசே இருக்குது, சைனே மைனஸ் காசே ஈஸியாக கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு. மைனஸ் சைனே பை ரிமைனிங் இருக்கிறது என்ன, மைனஸ் சைனே பை காசே. நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. சைன் பை காஸ் வந்து tan ஸ்கொயர்டு ஏ. சேம் இதில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து இதை சைன் பை காஸை மாற்றாமலே வந்து இந்த ரெண்டாவது இதை மட்டும் 1 மைனஸ் tan ஏ பை 1 ப்ளஸ் காட் ஏ 1 மைனஸ் காட் ஏ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னு இப்போ பார்ப்போம் பாருங்கள். இதான நம்மளுக்கு செகண்ட் இதில் கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் tan ஏ 1 மைனஸ் காட் ஏ. இது வந்து ரெண்டாவது மெத்தடு. எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடை வந்து LHS சைடில் வந்து 1 மைனஸ் tan ஏ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். tan ஏ வந்து சைன் ஏ காசையில் நான் மாற்றலை, tan ஏன்னு வச்சுக்கிறேன். கீழே வந்து நம்மளுக்கு என்னது, காட்டு வந்தா என்னது, காட்டியே வந்து நம்மளுக்கு என்னது 1 பை tan ஏ தானே, காட்டியே 1 பை tan ஏ. ஜஸ்ட் இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து கீழே மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். என்ன ஆகும், மேலே இருக்கிறது அப்படியே வரும் 1 மைனஸ் tan ஏ அப்போ இது என்ன ஆகும், tan ஏ மைனஸ் 1 அப்போ tan ஏ வருமா, ஸோ ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை எப்படி எழுதலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாமா, 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan ஏ upon tan ஏ மைனஸ் 1 the whole squared. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து பாருங்கள், இங்கே 1 மைனஸ் tan ஏ இருக்குது, இங்கே வந்து tan ஏ மைனஸ் 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதே சேம் 1 மைனஸ் tan ஏன்னு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த மைனஸை மட்டும் நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்துடும். ஸோ 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan ஏ அப்போ மைனஸை மட்டும் எடுத்துகிறேன். ஸோ 1 மைனஸ் tan ஏ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸால் மைனஸ் 1 தான் வரும். சாரி, கீழே போயிடுச்சு. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan ஏ இதே தான் நம்மளுக்கு. ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் tan ஏ இருக்குது, 1 மைனஸ் tan ஏ இருக்குது, 1 மைனஸ் tan ஏ 1 மைனஸ் tan ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது என்ன, மைனஸ் tan ஏ த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ரிமைனிங் இருக்குது tan ஸ்கொயர்ட் ஏ. ஸோ நம்ம வந்து டேனை வச்சே கூட நம்ம பண்ணிக்கலாம். சைன் காஸ் நம்ம சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் வந்து இந்த காட்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் tan ஏ அப்படியே வச்சுட்டேன். இந்த காட்டை வந்து 1 பை tan ஏன்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். காட்டோட வேல்யூ நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணோம், 1 பை tan ஏ அவ்வளோதான். ஸோ 1 மைனஸ் tan ஏ, இதை எல்சிஎம் எடுங்க, tan ஏ மைனஸ் 1 பை tan ஏ. இப்போ வந்து இதை வந்து மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும், இது தலைகீழாக மாறும் இல்லையா. ஸோ 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan ஏ பை tan ஏ மைனஸ் 1. நம்மளுக்கு வந்து இங்கே 1 மைனஸ் tan ஏ இருக்குது. ஸோ இங்கேயும் 1 மைனஸ் tan ஏ வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 1 மைனஸ் tan ஏ. ஸோ 1 மைனஸ் tan ஏ 1 மைனஸ் tan ஏ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு மைனஸ் இருக்கும். பட் மைனஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறும், மைனஸ் tan ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் வந்து என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும், tan ஸ்கொயர்டு ஏ. ரிமைனிங் இருக்குது tan ஸ்கொயர்டு ஏ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.